அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 எங்கள் தமிழில் இருக்கிற பாடலை எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பயிற்சி வினாக்களையும் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, போற்றாதாரையும் இகழாது. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். கொல்லாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. கொல்லாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவி, எல்லா மனிதரும் இன்புறவி, என்றும் இசைந்திடும் அன்பரமே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இந்த பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரி, வாங்க நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, மதிப்பீடு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், நெறி என்னும் சொல்லின் பொருள். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வழி, குறிக்கோள், கொள்கை, அறம். என்னவா இருக்கும்? நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. ஓகே, நெக்ஸ்ட் இரண்டாவது, குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? குரல் கூட்டல் யாகும், குரல் கூட்டல் ஆகும், குற கூட்டல் ஆகும், குற கூட்டல் ஆகும். இங்க பாருங்க, இந்த ஈ பாருங்க, இந்த குறன் இருக்கு, ஏதாவது முழுமையான பொருள் தருதா? இல்ல. இங்க லாகும், இதுவும் ஒரு முழுமையான பொருள் தர மாதிரி இருக்கா? இல்ல. சோ இங்க பாருங்க, இந்த ஈ விட்டுருங்க. ஆ பாருங்க, குரல் கூட்டல் யாகும். இப்ப இந்த யாகும் அப்படிங்கிறது பாடல்ல வரும். ஆனா யாகும் ஏதாச்சும் முழுமையான பொருள் தர மாதிரி இருக்கா? சரி, வாங்க பார்க்கலாம், முழுமையான பொருள் தருதா இல்லையான்னு பார்க்கலாம். வாங்க, குரல் ஆகும். இந்த லாவை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? இல் கூட்டல் ஆ. அப்பனா கூட்டலுக்கு முன்னாடி இல் வரும், கூட்டலுக்கு அப்புறம் ஆ வரும். சோ எப்படி எழுதலாம் நாம? சோ பிரித்து எழுதுக. எப்படி எழுத முடியும்? குரல் கூட்டல் ஆகும். சோ என்ன ஆன்சர்? ஆ, குரல் கூட்டல் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் மூன்றாவது பாருங்க, வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? வான் ஒளி, வானொலி, வாவொலி, வானெலி.
ஓகே, இதுல எது எது நம்ம ஒமிட் பண்ண முடியும்னு பாருங்க. வா ஒலி, இந்த ஓ சம்பந்தமா எங்காச்சும் இங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஸோ ஈய ஒமிட் பண்ணிடலாம், ஈய விட்டுருங்க. ஈ பாருங்க, வானெலி, வானெலின்னு உச்சரிக்கிற மாதிரி இருக்கா? இங்க இல்ல. ஸோ இதையும் விட்டுருங்க. ஸோ இந்த ஆ எடுத்துக்கோங்க. வான் ஒலி, வானொலி. இதுல இந்த ரெண்டுல எது கரெக்ட் இருக்கும்? வான் கூட்டல் ஒலி. இந்த இன் ஓ எப்படி எழுதலாம்? இன் கூட்டல் ஓ நோ எழுதலாமா? இன் கூட்டல் ஓ நோ. நோ எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்பனா இது ஆன்சரு ஆ தான் ஆன்சர். ஸோ வான் கூட்டல் ஒலி வந்து வானொலி. ஆன்சர் வந்து வானொலி. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. நயம் அறிக. எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. இப்ப முதல் எழுத்து ஒன்று மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? மோனை சொற்கள். அந்த சொற்களுக்கு பேர் என்ன? மோனை சொற்கள். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டாவில கொடுத்துருக்காங்க. அருள் நெறி அதுவே. ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து அ ஆ சேமா இருக்கா? ஒன்று போல் இருக்கா? ஸோ இது வந்து மோனை சொற்கள். இன்னும் நாம வந்து 4 சொற்கள் எழுதணும். வாங்க எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்று போல் இருப்பது மோனை சொற்கள். ஓகே, இந்த பாடல்ல அதுக்கப்புறம் என்னென்ன மோனை சொற்கள் இருக்குன்னு பாருங்க. முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை சொற்கள். அப்படி என்னென்ன முதல் எழுத்து ஒன்று போல் வருகிறது பாருங்க. கோ, கொள்ளா, கொள்கை எழுதிக்கலாமா? இங்கேயும் கோ பாருங்க, இங்கேயும் கோ, முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கா? சோ இது வந்து என்னது? மோனை சொற்கள். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் 2 சொற்களும் நம்மளுக்கு வேணும். அன்பும் அச்சம். இங்க 3வது பத்தியில பாருங்க, அன்பும் அச்சம். ஆ ஆ முதலெழுத்து ஒன்று போல் இருக்கா? சோ எழுதிக்கலாமா நாம இதை மோனை சொற்களா? ஓகே, அன்பும் அச்சம். சோ இது வந்து மோனை சொற்கள். பொல்லா, கொள்கைங்கிறது ஒரு மோனை சொற்கள். அன்பும் அச்சம்ங்கிறது ஒரு மோனை சொற்கள். சரி, ஓகே, நீங்க அதை அங்க எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எங்கள் தமிழ் பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் எதிகை சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா மோனை சொற்கள். 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? எதிகை சொற்கள். இங்க பாருங்க, அருள், பொருள். இங்க ரூ, ரூ ஒன்று போல் இருக்கா? சோ இது வந்து என்னது? எதிகை சொற்கள். சரி, வாங்க பாட்டுல எதிகை சொற்களை நம்ம எடுத்து எழுதலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகே, எதிகை சொற்கள் என்னென்ன? 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு எதிகை சொற்கள். ஓகே, கண்டுபிடிங்க பார்க்கலாம் எங்க எங்க இருக்கு அப்படின்னு. இங்க பாருங்க, அருள் நெறி பொருள் பெற. இங்க 2ஆம் எழுத்து பாருங்க, ரூ இருக்கு. இங்கேயும் 2ஆம் எழுத்து ரூ இருக்கா? சோ இது வந்து என்னது? எதிகை சொற்கள். ஓகே, அது மாதிரி இங்கேயும் பொருள் பெற, இதுவும் வந்து என்னது? எதிகை சொற்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது எழுதலாம், எதிகை சொற்களை எது எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அன்பும் இன்பம். இங்க இன் இருக்கு, இங்கேயும் இன் இருக்கு. சோ இதை வந்து நம்ம வந்து என்னவா எழுதிக்கலாம்? நாம எதிகை சொற்களா எழுதிக்கலாம். இதுக்கு வந்து ரெட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கேயும் இன்பம், இன் இருக்கா? சோ ரெட் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ அன்பும் அச்சம் அப்படிங்கிறது மோனை சொற்களும் வரும். அன்பும் இன்பம் அப்படிங்கிறது எதிகை சொற்கள்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க.
மூன்றாவதாக எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. ஒன்று போல் இயைபு சொற்கள், இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா என்னது? இயைபு சொற்கள். சரி வாங்க பாருங்க. தரலாகும், குரலாகும். இப்ப லாஸ்ட் எழுத்து பாருங்க, இம், இங்கேயும் இம் இருக்கா? சோ லாஸ்ட் எழுத்து ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இயைபு சொற்கள். வாங்க பாட்டுல பார்க்கலாம். நிறைய இம்னு முடியும் அப்படித்தானே இந்த பாட்டுல? சரி ஓகே. தரலாகும், குரலாகும். ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்கேயும் தூ இருக்கு, இங்கேயும் தூ இருக்கா? எழுதிக்கலாமா? அப்பனா இது வந்து என்னது? இயைபு சொற்கள். இதுக்கு வந்து லைட் ப்ளூ கொடுத்துக்கோங்க. இகழாது, லாஸ்ட்லயும் என்னது? தூள முடியுதா? சோ இது வந்து இயைபு சொற்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதிக்கலாம்? இம் இம், ஊக்கிவிடும் போக்கிவிடும், இந்த ரெண்டு எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா வானொலியாம் தேன்மொழியாம். இங்க இம்மு இம்முன்னு முடியுதா? சோ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். வானொலியா தேன்மொழியா. ஓகே, தேன்மொழியாம். ஓகே ஓகே.